நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:01 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:30 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இன்று காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி கிட்டும், பயப்பட வேண்டாம். பல வழிகளில் யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். குடும்பத்தார் உங்களை கண்டிப்பாக மதிக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். எதிலும் இன்று நீங்க ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருந்தது, கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். பரணி நாள்பட்ட வியாதி, உடல் ஆரோக்கியம் எல்லாம் சரியாகுங்க. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. சூழ்நிலைகள் கூட சாதகமாக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சரியான முடிவுகள் எடுப்பதன் மூலம் முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகை பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேண்டாம் வெறுப்பாக செயல்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். அலைச்சலுக்கு பிறகு சில காரியங்கள் கை கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கூடும். புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. வாக்கு வன்மையினால் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும்.
என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். பிள்ளைகள் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இன்று வாழ்க்கையில் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் நீங்க பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பொறுப்புகள் கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்னுடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. தெய்வீக அருள் என்று ஏற்படக்கூடும். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். ரோகிணி. சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள பாருங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சுமூகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கக்கூடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். இன்று நீங்க எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தனவரவு கூடும் வகையில் இருக்க கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்தது கண் மாறக்கூடும். தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதற்காக கொஞ்சம் அதிகம் அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. செயல்திறன் கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. இன்று மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வெளியுலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சுமூகமான சூழல் இருக்கும். பக்குவமாக நடைபெறக்கூடிய வாழ்க்கை இருக்குங்க. எல்லோரையும் புரிந்து கொள்வீர்கள். திருவாதிரை. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. புனர்பூசம். எதிலும் வேக வேகமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பல நெருக்கடியிலே கடந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். என்று நீங்க சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும்.
வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று கடகம் ராசினியர்களுக்கு தொட்ட குறை, விட்ட குறை எல்லாம் சரியாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆர்வமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடுங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளரை கவர பரிசு திட்டங்களை அறிவிக்கக்கூடும். பயணங்களின் பொழுது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புதிய நபரின் அறிமுகம் கிடைக்குங்க. எல்லோரிடமும் இன்று கவனமாக நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கக்கூடும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வியாபாரம் நன்கு நடக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கென்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். குழப்பம் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பலன் நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். என்று யதார்த்தமாக செயல்பட்டு எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சகோதர ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிம்ம ராசினியர்கள் மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாகவும் இருந்துவிட வேண்டாம். உங்கள் கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உங்கள் பொருட்களை மட்டும் நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உங்கள் பொருட்கள் அனைத்தும் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வாகன சுகமும் தூக்கமும் கொஞ்சம் குறையுங்க. உடைய செயல்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மற்றவர்களை குறை கூறா வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீக பக்தி அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். செயல் திறமை அதிகரிக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் இருக்கின்றது. சிந்தித்து மட்டும் செயல்படுங்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் மிக சிறப்பாக இருக்குங்க. கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும், சந்தேகத்தை ஏற்படுத்தும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாகவே இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் எழுங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. உத்திரம். இன்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உருவாகும் நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு சீராக இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுடைய பொருட்களை மட்டும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தடை தாமதங்கள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மனசுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி கொடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண கொடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நிதானம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்ய கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டமாக காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்வான சிந்தனையும் இன்று வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்கள் கூட கண்டிப்பாக சரியாகும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சாதிக்க முடியுங்க. அஸ்தம். தீவிரமாக யோசித்து காரியம் ஈடுபடுவீர்கள். கனக்கச்சிதமாக செயல்பட்டு வெற்றி நடை போடுவீர்கள். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பங்கு சந்தைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சித்திரை. பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்மறையாக பேசிவிடும் விலகியிருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்டக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்க கொடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வீட்டிலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். மற்றவர்களால் மன கஷ்டம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. அடுத்தவருடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் மந்தமாகவே நடக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராகவே இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரும், பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் தொழில்முறை பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுங்கள், பொறுமையுடன் நிற்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க.
வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சுவாதி நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று சோதித்துக் கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை இருக்க கொடுங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்று கனிவான பேச்சால் காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். பல வழிகளில் பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனசுக்கு பிடித்த நவீன புத்தாடைகள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று குடும்பத்தில் இருப்பவரால் டென்ஷன் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை வராமல் இருக்க வேண்டும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் திருப்தி இல்லாத போல் தோன்றும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கொஞ்சம் உடல் சோம்பேறித்தனமாக காணப்படக்கூடுங்க. நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும். பெண்கள் முயற்சியின் பேரில் வெற்றி பெற முடியும். அவசரப்பட வேண்டாம். காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அமைதி காண வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தாய் வழி உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். அனுஷம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பண வரவுகளை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பணம் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பிடித்தமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று காரியங்கள் ஓரளவு சிறப்படையக்கூடும். நல்ல விஷயங்கள் மூலம் இன்று வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனிவான பேச்சின் மூலம் காரியங்களை சாய்த்து காட்ட முடியும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கக்கூடும், பயம் வேண்டாம். அரசு ஆதரவு முக்கிய நபர்களின் உதவியில் கிடைக்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். சாஸ்திர மந்திர விதிரைகள்ல தேர்ச்சி ஏற்படக்கூடுங்க. ஜோதிடம் போன்ற விஷயங்கள் கூட நம்பிக்கை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைச்சல் தரும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். வாடிக்கையாளரை கவர்வதற்கு புதிய திட்டங்களை அனுசரிப்பீர்கள். பழைய பாக்கியங்களை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க. சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீவிர முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் இருக்குங்க. விடாமுடியாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் சொகுசு வாழ்க்கை, சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கல்வி மீது கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடும். உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நெருக்கடிகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உருவாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். தொடர்ந்து போராடுகள், வெற்றி நிச்சயம். போராடம் நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் இருக்க கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். உத்திராடம் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு அற்புதமாக செயல்பட முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். கனிவான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்க கொடுங்க. அரசு வேலைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அழைப்பு கூட வரலாம். நிதிகளை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் கொஞ்சம் சூடு பிடிக்குமா என்றால் கொஞ்சம் கடினம்தான். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். உடைமைகளை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். களைப்பு, பித்துநோய் போன்றவை உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. மற்றவர் விவகாரங்களை தள்ளுவதை தவிர்த்து விட வேண்டும். வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் அதிர்ஷ்டகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பொறுமையாக இருங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள், காதல் கைகூடும். என்று மாணவர்கள் சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. எதிலும் போராடி வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடும். என்று குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம் வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். அவிட்டம் நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். குழப்பம் ஏற்படுத்தும் பணிகள் சூடு பிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று நீங்க மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க அதிர்ஷ்டகரமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள்
இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் சிறப்படைய கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று குடும்பத்தாரின் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தாரின் அற்ப ஆசைகளால் வெட்டி செலவுகளும் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கொடுங்க. என்னதான் உழைத்தாலும் ஆதாயம் கொஞ்சம் கிடைப்பதில் கடினம்தான். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பதவி உயர்வு, நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். நேர்மைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படுங்கள். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும், பயம் வேண்டாம். என்று மாணவர்களுக்கு தைரியம் கொடுங்க என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீரொடுப்பில் காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், வெற்றி நிச்சயம். சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப செலவுகளை ஓரளவு கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெட்டி செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினரின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளை முன்னேற்றம் இருக்கும். சமூக விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கடின உழைப்பு வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு கொஞ்சம் இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். மற்றவர்கள் விடாமல் உங்களுக்கு வம்பு இழுப்பார்கள். தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார்கள். அதிலிருந்து நீங்க விடுபட வேண்டும். கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாருடைய செலவுகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று குழம்பி போயிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். என்று நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நன்மைகளும் உங்களை தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. உத்திரட்டாத்தி சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ரேவதி மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனை தீருங்க, பயம் வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.